பண்ணிடுறேன். அப்பனா போதும். Sir, sir. கேக்குது மேடம். உங்க ஃபைல் ஷேர் பண்ணுங்க மேடம். Okay. Sir, new 1 minute madam. மேடம் கேக்குதுங்களா? ஜெயந்தி மேடம். மேடம் உங்களுக்கு நெட் கரெக்டா இருக்கா பாருங்க. உங்களோட ஆடியோ சரியா வரல. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல மேடம். ஸ்கிரீன் வருதுங்களா? இப்ப கேக்குது மேடம்.
மேடம் கட் ஆயிடுச்சு மேடம் உங்களுது. சார் கேக்குது மேடம். இப்போ கிளியரா இருக்கு இல்லைங்க சார்? இப்போ கிளியரா இருக்கு மேடம். ஓகேங்க சார், ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? இது ஃபைல் ஷேர் பண்ணுங்க கொஞ்ச நேரம் மேடம். வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம். சார் ஷேர் ஆயிடுச்சுங்களா? இல்ல மேடம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ஆயிட்டு இப்போங்க சார், இப்போங்க சார். ஓகே. லோட் ஆயிட்டு ஒரே ஒரு ஹெல்ப், இப்போ நியூ லோட் ஆயிட்டு இருக்குங்களா? நியூ டாக்குமெண்ட் இல்ல மேடம், உங்க டவர் நல்லா இருக்கா பாருங்க. உங்க ஃபைல் ஷேர் ஆன உடனே உங்களோட ஆடியோ கட் ஆயிடுது. உங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு மேடம். உங்க ஃபைல் ஷேர் பண்ண உடனே உங்க வாய்ஸ் வரல. உங்க வாய்ஸ் என்னால கேட்க முடியல மேடம். இந்த பர்టిక్యులர் ஃபைலை ஓபன் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க மேடம். அப்படிங்களா சார்? இப்போங்க சார் இல்ல ஃபைல் ஷேர் ஆயிருக்கு. கொஞ்சம் ரெயினியா இருக்குங்க சார், அதனால கொஞ்சம் இப்ப பரவாயில்ல மேடம், இப்ப கிளியரா இருக்கு. எந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க மேடம்? ஃபைல் ஓபன் பண்ணுங்க. இப்ப கேக்குதுங்களாங்க சார்? கேக்குது மேடம். எஸ் மேடம். இப்ப கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு மேடம். ஒரு டாக்குமெண்ட் ஓபன் ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். நீங்க ஓபன்ல தான் இருக்கீங்க சார்? ஓபன்ல தான் இருக்கு மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். திருப்பி டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்க. மேடம் அடிக்கடி கட் ஆகுது மேடம். என்னன்னு தெரியலைங்க சார். இல்ல கொஞ்ச நேரத்துல சரியாயிடுங்க சார். உங்க வீடியோ கட் பண்ணிக்கோங்க மேடம். உங்க வீடியோ ஏன்னா உங்க டவர் ப்ராப்ளம் இருக்குதா? ஓகேங்களாங்க சார்? ஓகே. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாங்க சார்? ஓகே. Thank you. Okay. Hello students. Good evening to all. என் பேர் வந்து ஜெயந்தி. கவர்மெண்ட் ஐடி கோயம்புத்தூர்ல அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்றேன். கோப்பா ட்ரெயின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரியா, நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது, நீங்க ஆல்ரெடி இது வரைக்கும் நிம்மி கிளாஸஸ்ல நிறைய பேர் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க விபிஏ டேலி அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி. நீங்க லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிச்சீங்க இல்லையா? வேர்ட்ல வந்து நம்ம வேர்ட் எல்லாம் படிச்சிருக்கோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சாஃப்ட்வேர்ல பார்த்துட்டு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்ப இந்த டாபிக் செலக்ட் பண்ணிருக்கேன். சரியா? ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு எடுத்துட்டா கிரியேட் பண்றது. இப்ப நார்மலா நம்ம வெளியில ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு லெட்டர் டைப்பிங், இப்ப நம்ம ஐடில உங்களோட பயோடேட்டா டைப் பண்ணணும், ஏதாவது ஒரு ஒர்க் எல்லாம் பண்ணணும்னா எல்லாமே என்னது டைப்பிங் ஒர்க் ஃபுல்லா டைப் யூஸ் பண்றது என்னது மைக்ரோசாஃப்ட் வேர்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒன் ஆஃப் தி மைக்ரோசாஃப்ட் ஆபீஸோட ஒரு அப்ளிகேஷன் தான்.
அப்ளிகேஷன்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு மட்டும்தான் மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது ஒரு வேர்ட் ப்ராசஸிங் பேக்கேஜ். சம்டைம்ஸ் ஒன் வேர்ட்ல கேட்பாங்க, என்னது வேர்ட் ப்ராசஸிங் பேக்கேஜ்னு என்னன்னா மெயினா லெட்டர் டைப்பிங், பயோடேட்டா, நோட்ஸ் ரெடி பண்றது, அப்புறம் ஏதாவது ஒரு டிராஃப்ட் லெட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்றது, அந்த மாதிரி ஒர்க்குக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்ப கிளாஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, எப்படி ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இந்த கிளாஸ் வந்து போட்டிருக்கு. அதனால பாத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. உங்களுக்கு டச் விட்டு இருக்கும், நீங்க செப்டம்பர் அக்டோபர்ல தான் ஒர்க் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாம் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் டச்சே விட்டுருக்கும். லேப்டாப் இருக்கவங்க ஒர்க் பண்ணுவாங்க, மத்தவங்க டச்சே விட்டுருக்கும். அதனால ஒரு ரிவிஷன் மாதிரி பாத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல் செஷன் தான். ஓகே, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்றது, ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை எப்படி ஓபன் பண்றது, சேவ் பண்றது, ரீநேம் பண்றது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஃபார்மேட்டிங், மெயினா இப்போ ஒரு பயோடேட்டா உங்களோட பயோடேட்டா பார்த்தோன்னே உங்களுக்கு வேலை கொடுக்கும். நீங்க அந்த மாதிரி பயோடேட்டா என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். அப்போ ஒரு அட்ராக்டிவா எப்படி டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது, அதுக்கு ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஃபார்மேட்டிங் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட வந்து எவ்வளவு ஒரு பேஜை வந்து எவ்வளவு அழகா டிசைன் பண்ண போறோம். சரியா? நெக்ஸ்ட் ஒரு டேபிளை எப்படி இன்சர்ட் பண்றது, அது எப்படி ஃபார்மேட் பண்றது, டேபிள் காலம்லாம் போட சொல்லுவாங்க இல்லையா. நெக்ஸ்ட் அது போக கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணவே நம்ம ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். மவுஸ்லயே போய் ஒர்க் பண்றது நீங்க என்ன பண்ணா ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஒர்க் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீஸ் தான் மெயினா நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. நீங்க கோப்பர் ஸ்டூடெண்ட்னால கண்டிப்பா யூஸை விட அதை ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன பார்க்க போறோம், மேல இருக்கு பாருங்க, மை எம்எஸ் வேர்டு நிமி பிராக்டிகல் நான் கொடுத்துருக்கேன். இது எந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வேர்டுங்கிற ஒரு அப்ளிகேஷன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? இந்த வேர்டுங்கிறது வந்து இது என்னது, டைட்டில் பார் சொல்லுவாங்க. என்ன பார், டைட்டில் பார் இல்லைன்னா அப்ளிகேஷன் விண்டோ. தட் இஸ் நீங்க என்ன அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த அப்ளிகேஷனோட பேர் வரும். என்ன அப்ளிகேஷன் நம்ம ஒர்க் பண்றோம், வேர்டு. ஓகே, நான் எந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன்னா, நான் ஃபைல் நேம் பாருங்க, எம்எஸ் வேர்டு நிமி பிராக்டிகல்னு கொடுத்துருக்கேன். இதோட பேர் வந்து டைட்டில் பார் சொல்லலாம் அல்லது அப்ளிகேஷன் விண்டோன்னு சொல்லலாம். அந்த அப்ளிகேஷனோட பேர் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, வேர்டு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் பார் லெஃப்ட் சைடு இருக்கும். நம்ம ஒவ்வொரு வெர்ஷன்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த வெர்ஷன் சொல்லுவாங்க. நீங்க 2007 ஒர்க் பண்ணிருப்பீங்க, எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு 2007, வேர்ட் 2010, வேர்ட் 2016 எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெர்ஷன் வந்து எம்எஸ் வேர்டு ஆஃபீஸ் 2019 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு டிஃபர் ஆகும். சரியா? இந்த டைட்டில் பார்ல பாத்தீங்கன்னா இந்த மினிமைஸ் பட்டன் இருக்கும், இந்த மேக்ஸிமைஸ் பட்டன் இருக்கும், க்ளோஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், ஏன்னா திரும்பி உடனே நம்ம கிளாஸ் போயிட வேணான்ட்டு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கும். நெக்ஸ்ட் இது ஃபுல்லா என்னது, ஒர்க்கிங். அடுத்து மெனு பார், ஃபைல், ஹோம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, டேப்னு சொல்லுவாங்க, மெனு பார்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் இதுல தான் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு என்ன 1 2 3 எல்லாம் இருக்கு, பேர் ரூலர். சரியா? 2 ரூலர் இருக்கு, இந்த சைடு ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு ஹரிசாண்டல் ரூலர், ஒண்ணு வெர்டிகல் ரூலர். ஓகே, இந்த ரூலர்ல தான் நம்மளுக்கு எப்படி ஒரு பேஜை வந்து நம்ம அலைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இங்க இருக்கு பாருங்க, ஸ்டேட்டஸ் பார். நான் எத்தனாவது பேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் பேஜ்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபைல்ல எவ்வளவு இருக்கு, 11 பேஜஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் தெரிவிக்கிறது தான் என்னது, ஸ்டேட்டஸ் பார். நான் என்ன எவ்வளவு வேர்ட்ஸ் டைப் பண்ணிருக்கேன், எல்லா டீடைல்ஸும் எதுல வரும், ஸ்டேட்டஸ் பார் வரும். நீங்க ஒருவேளை இந்த பேஜ் எல்லாம் ஜூம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஜூம். ஓகே, அப்ப அது மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இதுதான் வேர்டோட மெயின் அந்த ஹோம் பேஜ்ல இருக்கிறது இது. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்றேன். ஓகே, ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு எங்க போகணும், இந்த ஃபைல் டேப் இருக்கு இல்லையா, ஃபைல் டேப்ல போனீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஆப்ஷன்ஸ் வரும். எல்லாருக்குமே தெரியும், ஐயோ என்னடா சொன்னதே சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு சிலர் ரீகால் பண்றதுக்காக இது வந்து சொல்லிதான் ஆகணும். சரியா? ஹோம் அந்த டேப்ல போனோம்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கும், நியூ டாக்குமெண்ட் வரும், ஓபன் வரும், இன்ஃபர்மேஷன், அதை பத்தி இன்ஃபர்மேஷன் வரும், நெக்ஸ்ட் சேவ், சேவ் அஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்லா தெரியும் இல்லையா?
அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் புது டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு எதுல ஆப்ஷன்ல போகணும், நியூல போயிட்டு பிளாங்க் டாக்குமெண்ட் போகணும். ஓகே சரி. இன்னொன்னு என்ன பிரச்சனை நம்மளுக்கு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு சேவ் பண்ணும்போது ஃபைல் எங்க சேவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். ஃபைல் சேவ் பண்ணும்போது எங்கேயோ ஒரு சேவ் கண்ண மட்டும் சேவ் கொடுத்துருவோம். ஆனா அந்த ஃபைலை போய் திரும்பி தேடுறதுக்குள்ளதான் என்ன ஆகும், நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதனால நீங்க ஃபைல் சேவ் கொடுக்கும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, லொகேஷன் கவனிக்கணும். நீங்க எங்க போய் ஸ்டோர் பண்றீங்களோ அந்த லொகேஷன் கரெக்டா பாத்துக்கணும். டிஃபால்ட்டா அது டாக்குமெண்ட்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். இதுல டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன் வேர்ட்ல கேட்கலாம், உங்களுக்கே தெரியணும். ஏன்னா திருப்பி போய் ஃபைல தேடுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால பாத்துக்கோங்க. சரி ஓகே. சரி, நான் இந்த டெக்ஸ்ட் அப்படியே ஒரு இடத்துல காப்பி பண்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே சரி. இப்போ இந்த டெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா காப்பி பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபைல் கிரியேட் பண்றது எல்லாமே போய்க்குங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைல் சம்பந்தமான ஒர்க் எல்லாமே போய் கிரியேட் பண்றது, ஓபன் பண்றது, சேவ் பண்றது. இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சேவ்னு ஒண்ணு இருக்கு, சேவ் ஆஸ்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, சேவ்க்கும் சேவ் ஆஸ்க்கும் உள்ள ஆப்ஷன் என்னன்னா, சேவ் வந்து கரண்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கும். சேவ் ஆஸ்னா இருக்கிற டாக்குமெண்ட்டை வேற நேம்லயோ ரீநேம் பண்றதுக்கு, ரீநேம் பண்ணாது, ஃபைல சேவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், சேவ். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? சார் இப்போ கிளியரா இருக்கா? ஃபைல் உங்க டாக்குமெண்ட்ல தேங்க் யூ ஃபைல் டிஸ்ப்ளே ஆகுது மேடம். ஐயோ அது இல்லைங்க சார், ஒரு நிமிஷம் சார். சரிங்க சார். நியூ டாக்குமெண்ட் கொடுத்தா வராதுங்க, ஷேர் ஆகுதுங்களா சார்? இல்ல மேடம், நீங்க எந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணுமோ அதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு அதுவே ஷேர் பண்ணிட்டு அதே ஷேர் பண்ணிட்டீங்களா? ஓகேங்க சார். ஷேர் பண்ணிக்கலாம் மேடம். அவ்வளவு. ஓகேங்க சார், கொடுத்துட்டேன். ஓகே சரி. இப்போ நான் என்ன பண்ணிட்டு டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. இப்போ இதான் எப்படின்னா, நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹோம் டேப் மூலமா தான். இப்ப இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? இந்த டேப்ல பாருங்க, இங்க மூவ் ஆகுது இல்லையா? இது வரும்போது இங்க இந்த ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கொலாப்ஸ் ரிப்பன், இது பேர் என்னது, ரிப்பன். ரிப்பன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்மளுக்கு எல்லா இந்த மெனுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா ஹோம் டேப்ல தான் நம்ம ஃபாண்ட் மாத்துறது, ஃபாண்டோட அளவு மாத்துறது, எல்லாமே கலர் பண்றது, எல்லா ஆப்ஷனுமே இதுல தான் இருக்கு. அலைன் பண்றது, டெக்ஸ்ட் அலைன் பண்றது. சரி, இப்போ இதுல நான் ஒரு சம் அலைன்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் எல்லாமே பிளாக் மாத்திக்கிறேன். செலக்ஷன் எல்லாத்தையும் டெக்ஸ்ட் செலக்ட் பண்றதுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ, எல்லாமே டெக்ஸ்ட் செலக்ட் பண்றதுக்கு தான் கண்ட்ரோல் ஏ. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் கலர் மாத்துறேன். இப்ப ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, எல்லாமே பிளாக்ல மாத்துறேன். ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன, ஆட்டோமேட்டிக் இல்லையா, ரைட் கிளிக் பண்ணுங்க, இங்க மாறுது பாருங்க. ரெண்டு நிறைய மெத்தட்ஸ், டிஃபரன்ஸ் மெத்தட். நீங்க வந்து உங்களை நீங்க எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குறீங்களோ அதை பொறுத்துதான் நீங்க உங்களுக்கு வேலை தெரியும்னு கண்டிப்பா கம்பெனி நம்புவாங்க. உங்களை பார்த்து நீங்க டைப் பண்ணும் போதே ரொம்ப ஒரு மாதிரி அலைன்மெண்ட் நீட்டா இல்லாம பண்ணீங்கன்னா கண்டிப்பா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீட்டா அந்த ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணா அது வரணும். ஓகேவா? சரி, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இது எல்லாமே டெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்ப லைனா சொல்லல, தேவையான இடத்துல என்ன கொடுக்குறேன், லெஃப்ட் அலைன் கொடுக்குறேன். ஓகே, லெஃப்ட் அலைன் கொடுத்தீங்கன்னா என்னாச்சு, எல்லாமே லெஃப்ட் சைட்ல வந்துச்சு. இதுவே பாருங்க ரைட் அலைன் கொடுக்குறேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐயோ மேடம் தெரிஞ்சதே சொல்லாதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு திரும்பி இது வந்து ரீகால் பண்ற மாதிரி தான் இந்த கிளாஸ் நடக்குது. ஒரு சிலர் மறந்து இருப்பாங்க, அதுக்காக. சரி, கண்ட்ரோல் இ பாருங்க, எல்லாமே டெக்ஸ்ட். இங்க பாருங்க இன்னொன்னு ஜஸ்டிஃபை, இதுல 4 இருக்கு. இந்த அலைன்மெண்ட் இது எந்த டேப் இதுல இருக்கு பாருங்க, பேராகிராஃப்னு ஒரு ஆப்ஷன்ல தான் இது எல்லாமே இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இது வந்து அலைன் டெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த பக்கம் வேணும்னு நீங்க சொல்ல போறீங்க. இது அலைன் கொடுத்தோன்னு எவ்வளவு அழகா ஆயிடுச்சு பாருங்களேன். இப்போ இதுல வந்து என்ன பண்ணணும், இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம ஹெட்டிங்னால நீங்க என்ன பண்ணணும், சென்ட்ரல் லைன் தான் பண்ணணும். எப்பவுமே ஹெட்டிங்ஸ் என்ன பண்ணணும், சென்ட்ரல் லைன். இதுக்குரிய ஷார்ட்கட் கீ பாருங்க, அதுவே டிஸ்பிளே பண்ணுது. நான் அது
கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா கீபோர்டு ஷார்ட்கட் தான் யூஸ் பண்றேன், இங்க கிளிக் பண்ணல. ஸோ கீபோர்டு ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணி பழகிக்கும். கண்ட்ரோல் இ வந்து எதுக்காகனா சென்டர் அலைன், டெக்ஸ்ட் வந்து சென்டர் அலைன் பண்றது. ஹெட்டிங் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சென்டர் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்றதுக்கு மவுஸ் இங்க இருக்கு இல்லையா, மவுஸோட கர்சர் பாருங்க, ஒரு சின்ன ஆரோ மாதிரி இருக்கு, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். ஸோ அகைன் கண்ட்ரோல் இ தர. இப்போ இது வந்து என்ன பிரச்சனை ஆகுது, எல்லாமே டெக்ஸ்ட் தான். ஓகே, இப்போ இது என்ன, இது கண்ட்ரோல் இ கொடுத்துக்கலாம். இது இந்த அலைன்மெண்ட்ஸ் ஃபுல்லா இதுல வரும், ஹோம் டேப்ல உள்ள பேராகிராஃப் ஆப்ஷன்ல வரும். சரியா, அது வந்து போல்டு பண்ணிருக்கேன். எனக்கு VBA கிளாஸ் மாடியூலையும் போல்டு பண்ணணும். இதோட ஷார்ட்கட்ஸ் தெரியுமா, போல்டு பண்றதுக்கு அதுவே போல்டுல பி இருக்கா, கண்ட்ரோல் பி கொடுத்துக்கணும். ஓகே, பாருங்க இங்க போனீங்கன்னாவே தெரியும், கண்ட்ரோல் பி இஸ் யூஸ்ட் ஃபார் என்னது, போல்டு த டெக்ஸ்ட். ஒருவேளை இட்டாலிக்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஐ யூஸ் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணணும்னா அண்டர்லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் அதோட ஷார்ட்கட்ஸ் இதுலயே இருக்கு. நீங்க மூவ் பண்ணீங்கன்னாவே அப்படியே வந்து சரி. இன்னொன்னு சொல்றேன், மேக்ஸ் ஃபார்முலா போடுவோம், ஞாபகம் இருக்கா? மேக்ஸ் வந்து என்னது, a² + 2ab + b². இப்படி ஒரு ஃபார்முலா மேக்ஸ் 10 ஸ்கொயரா வரும், ஸ்கொயர் இல்லையா? அப்ப இங்க என்ன பண்ணுங்க, இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கா, இங்க இருக்கு பாருங்க. ஸ்கொயர்னாவே என்ன பண்ணும், சூப்பர் ஸ்கிரிப்ட். இங்க ஒரு மேல உங்களுக்கு கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? இது என்ன ஆகுது, ஸ்கொயர் வந்து மேல வருது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். சரி, ஓகே. இதோட சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு ஷார்ட்கட் கீ பாருங்க, இங்க போனீங்கன்னாவே என்ன ஆகும், இதோட ஷார்ட்கட் வருது பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டும் பிளஸ், இது மூணையும் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அந்த எழுத்து வந்து நீங்க அந்த லெட்டர் மட்டும் தான் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க கூடாது. இப்ப 2 மட்டும் தானே நான் இங்க மேல கொண்டு வந்திருக்கேன், அதனால அது மட்டும் கொடுங்க. சரி, இந்த தண்ணியோட கெமிக்கல் இது வந்து H2O, ஞாபகம் இருக்கா? சரி, இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரியில சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க நீங்க எல்லாம். இதுல வந்து H2Oக்கு 2 மட்டும் என்ன ஆகணும், கீழே வரணும். ஓகே, அதுக்கு பேரு சப்ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட்னா மேல இருக்கிறது, சப்ஸ்கிரிப்ட்னா கீழே வருது, அப்ப H2O. அதே மாதிரி நீங்க பைனரி நம்பர்ல படிச்சிருப்பீங்க, பைனரி நம்பர். இந்த பைனரி நம்பர் இங்க 2 தானே, இது ஆக்சுவலா இதோட பேஸ் வந்து 2. அப்ப இதை கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம், இந்த இதுல போயிட்டு. ஓகே, அப்ப இதுதான் என்னது, சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட். இந்த ஜூம், இப்ப நான் எழுத்து பெருசு பண்ணிக்கலாம், ஸ்கிரீனை பெருசு பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கிரீனை தான் பெருசு பண்ணிருக்கேன், லெட்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணல, கொஞ்சம் அளவுல பெருசு பண்ணல. இப்ப நான் பண்றேன் இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் கொஞ்சம் பெரிய லெட்டர்ஸா மாத்திரம். இதோட ஃபாண்ட் பாருங்க, என்ன இருக்கு, என்ன ஃபாண்ட் நேம் இருக்கு, கேலிபரி இருக்கு. கேலிபரியில என்ன அளவு இருக்கு, 18 நான் செட் பண்ணிருக்கேன். ஒருவேளை எனக்கு வந்து 24 பண்ணணும்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த ஏ பெருசு இருக்கு பாருங்களா, இதை கொடுத்தீங்கன்னாவே என்ன ஆயிக்கும், 24 ஆயிடுச்சு. அதிகமாயிட்டு வருது பாத்தீங்கன்னா, 24 வந்து மாறுதா? ஓகே, பாருங்க 26 மாறுது. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, நான் திரும்பி அகைன் 18 பண்ணிக்கிறேன். வந்துருச்சா, மாறிடுச்சா? சரி, எனக்கு வந்து நான் தெரியாம எல்லாமே லோவர் கேஸ்ல அடிச்சு, அவங்க லெட்டரு ஒரு லெட்டர் அடிக்க சொல்றாங்க ஆபீஸ்ல, நான் எல்லாத்தையும் கேப்லெட். நம்ம முதல்ல என்ன வேலை தப்பு செய்வோம்னா, எல்லாத்தையும் கேப்லெட்டர் போட்டு தட்டுன்னு தட்டிடுவோம், அப்படிதானே? கேப்லெட்டர்ஸ் மெயினா ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க தேவையோ அது மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நேம்லயோ ஃபர்ஸ்ட் எழுத்து, இனிஷியல், அது மாதிரி தான் என்ன பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸோட பிகினிங்ல தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம். சில டைம் என்ன பண்ணுவோம், நம்ம தெரியாம எல்லாமே கேப்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, எனக்கு திரும்பி போய் டைப் பண்ணணும்னா கஷ்டம். இதுல ஆனா இதுல வேர்டை பொறுத்த வரைக்கும் என்னது, அந்த ஆப்ஷன் இருக்குது. என்னன்னா எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்த கேஸ்ல டைப் பண்ணீங்கனாலும் கேப்லெட்டர் அடிச்சது எதுனாலும் நீங்க மாத்திக்கலாம். சரியா? இப்ப நான் இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் மாத்துறேன், எல்லாத்தையும் அப்பர் கேஸா மாத்துறேன். இங்க இருக்கு பாருங்க, இதுல நீங்க என்ன எப்படி வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணலாம். பாருங்க, சென்டென்ஸ் கேஸ் லோயர் கேஸ், லோயர் கேஸ்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர் வரும். சென்டென்ஸ் கேஸ்னா ஒரு சென்டென்ஸோட முதல் எழுத்து மட்டும் கேப்லெட்டர் வரும். அதே மாதிரி அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே என்ன வேணும். நான் இப்ப என்ன மாத்துறேன்னு சொன்னேன், அப்பர் கேஸ் மாத்துறேன்னு சொன்னா இங்க பாருங்க மாறிடுச்சா? ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ரிவைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், அதனால கவனிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு. ஒரு வார்த்தையோட முதல் எழுத்து மட்டும் என்ன ஆகும் நம்மளுக்கு பாருங்க, ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன ஆகுது, கேபிட்டல் லெட்டர் ஆகுதா?
ஓகே, அதுதான் வந்து என்னது சேஞ்ச் கேஸோட கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். டாகிள் கேஸ் பாருங்க, இது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் லோயர் கேஸ் ஆகும், மற்றதெல்லாம் கேப் லெட்டர் ஆகும். உங்களுக்கு எப்பயாவது தேவைப்பட்டா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளுக்கு என்ன வேணும்னா எப்பவுமே பேராகிராஃப் அடிக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து என்ன கேஸ்ல இருக்கணும், சென்டென்ஸ் கேஸ்ல தான் யூஸ் பண்ணணும். சரி, இது எல்லாமே நம்ம ஃபாண்ட்ல தான் வேலையே இருக்கு. மெயின் ஃபாண்ட் மாத்துறது. இப்ப ஃபாண்ட் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டான ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மாத்திட்டு இருக்கேன்னா நீங்க எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, கவனிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. இப்ப இந்த மெனுல இங்க பாத்தீங்கன்னா நான் அடுத்தது யூஸ் பண்ண போறது பேராகிராஃப்ல நம்ம அலைன்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ உங்க கிளாஸ் நேம் லிஸ்ட் மேம் அடிக்க சொல்றாங்க. உங்களோட கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் அடிக்கிறது ஒரு நேம். சரி, இப்ப இதுல 1 2 3 போடணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 40 பேருக்கு போடணும்னா எவ்வளவு கஷ்டம். 1 2ன்னு அடிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு பதிலா நீங்க ஒண்ணு டைப் பண்றதுக்கு முன்னாடியே போங்க, இல்லைன்னா எப்படின்னாலும் ஓகே தான். இங்க இருக்கு பாருங்க நம்பர்ஸ், நம்பரிங் இருக்கா, எப்படி வேணும், 1 2 3 வேணுமா, 1 டாட் வேணுமா, இல்ல 1 2 3 இப்படி வேணுமா, எந்த ஆப்ஷன் நீங்க வேணும்னாலும் கொடுத்துக்கலாம் பாருங்க. நான் எனக்கு வந்து இப்படி 1 பிராக்கெட் வர மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இப்ப டைப் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன சொல்லுவாங்க, நம்பரிங். சரி, இதுவே எனக்கு வந்து புல்லட்ஸ் வேணும். புல்லட்ஸ்னா என்னது, இந்த மாதிரி சிம்பிள்ஸ். இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, இந்த மாதிரி புல்லட்ஸ் வரும், எது வேணா கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி புல்லட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், புல்லட்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்க புதுசா கூட என்ன பண்ணிக்கலாம், புல்லட்ஸ் போய் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபைன் நியூ புல்லட் இருக்கா, இதுல போனீங்கன்னா இது ஒரு சிலருக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாம கூட இருக்கும். நம்மளுக்கு இதை போக இந்த இதுல இருக்கிற சிம்பிள் போக எனக்கு வேற ஏதாவது புல்லட்டா வேணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல போய் டிஃபைன் நியூ புல்லட்ல போய் கொடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் எதுல எந்த மெனுல இருக்கு, ஹோம் மெனு, ஹோம் டேப்ல பேராகிராஃப் ஆப்ஷன்ல இருக்கு. சரியா, இதுல வந்து பாருங்க. அதே மாதிரி இப்ப இது வந்து என்ன ஆகுது, நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க டேப் இன்டென்ட் சொல்லுவாங்க. இன்டென்ட் பாருங்க, இதுதான் இதுல இந்த ரூலர்ல இருக்கு இல்லையா, ரூலர்ல வந்து இன்டென்ட் தான் இது. இங்க இருக்கு பாருங்க, இது ஒன்னு இன்டென்ட், ரைட் இன்டென்ட், இது வந்து லெஃப்ட் இன்டென்ட். ஓகே, இது எங்க இருக்குன்னு பாருங்க. இது நான் இங்க மூவ் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்ன ஆகுது, ஒரு இன்டென்ட் மட்டும் மூவ் ஆகுது. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2க்கு இது வரும், 3க்கு வரும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும். சரி, இன்னொன்னு நான் ஒண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லாம விட்டுட்டேன். நீங்க பிரிண்ட் எடுப்போம், எல்லாம் A4 ஷீட்ல தானே எடுப்போம். ஜெராக்ஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் நான் இது சொல்ல இருக்கணும், லே அவுட்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, A4 ஷீட் இந்த பேப்பர் சைஸ் இருக்கு இல்லையா, இதுதான் மெயினா கவனிக்கும். இப்ப நான் ஆல்ரெடி இது எதுல இருக்கு, டேப்ல இருக்கு, சாரி இது லெட்டர்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், A4ல, ஏன்னா A4ல நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட் டைப் பண்ணதோட இது அந்த அவுட்புட் கிடைக்குது. அதனால நம்ம என்ன பேப்பர் சூஸ் பண்ணணும், A4 தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பாருங்க, இதுலயே உங்களுக்கு என்னன்னா இது கிராஃபிக்கல் யூசர் தான், ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், பாத்துக்கிற மாதிரி. பேப்பர் நேரா இருக்கா, அதுதான் போர்ட்ரேட். அதுவே லேண்ட்ஸ்கேப் பாருங்க எப்படி ஆச்சு, அகலம் வந்து இருக்கா. உங்களுக்கு எப்படி நம்ம பயோடேட்ல அகலம் அப்படி எல்லாம் போடக்கூடாது, போர்ட்ரேட் தான் போடணும். அந்த ஓரியன்டேஷன் இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க சம்டைம்ஸ். பேஜ் ஓரியன்டேஷன் என்னன்னா போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இது மெயினா நீங்க பேப்பர் சூஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், நீங்க கண்டிப்பா அந்த இது யூஸ் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, இல்லை மேடம் வேர்ட்ல இந்த ஆப்ஷன் பத்தி சொல்லுங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் டவுட் செஷன் இருக்கும் இல்லையா, அப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, சரி. இப்ப இந்த இடையில இது லே அவுட் மெனுக்கு வந்துட்டு, லே அவுட் மெனு எதுக்காக, பேப்பரோட அளவை மாத்துறதுக்காகவும் பேப்பரோட ஓரியன்டேஷன் என்னது, பேப்பர் வந்து போர்ட்ரேட்ல வேணுமா லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா அந்த மாத்துறதுக்கு தான் மெயினா என்னது இந்த லே அவுட் மெனுக்கு இப்ப வந்திருக்கேன். ஓகே, சரி நம்ம திருப்பி இதுலயே போயிடலாம், இதுல ஹோம் டேபே போயிக்கலாம். சரி, நான் இப்ப நேம் அடிச்சிருக்கேன். இந்த ஃபாண்ட் ஃபுல்லா நான் என்ன பண்ணிடுறேன், வேற ஃபாண்ட் மாத்திடுறேன். சரி, இப்போ ஒரு 4-5 நேம் அடிக்கிறேன்.
சரி, ஓகே. இப்போ இந்த நேம் வந்து நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வேணும்னு கேக்குறாங்க. லிஸ்ட் ஒரு 100 பேர் அடிச்சு விட்ட பேர் லைனா இருக்கிற பேரை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அடிச்சு விட்டுட்டேன். எனக்கு வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வேணுங்கிறாங்க. எனக்கு வந்து ஏபிசிடி ஆர்டர்ல தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், வெரி சிம்பிள். போய் செலக்ட் பண்ணி இங்க இருக்கு பாருங்க, ஏ டு ஜெட்ன்னு சார்ட்ன்னு ஒண்ணு இருக்கா, சார்ட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுங்க, அசெண்டிங் ஆர்டர்னா ஏல இருந்து இசட் வரைக்கும், டிசெண்டிங் ஆர்டர்னா இசட்ல இருந்து ஏ. நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க, பரவாயில்ல. இந்த ஆப்ஷன் திரும்பி ரீகால் பண்றோம் நம்ம, அவ்வளவுதான். ஓகே. சார்ட்டிங் அப்படின்னா அரேஞ்சிங் த டேட்டாஸ் இன் பர்டிகுலர் ஆர்டர். ஒண்ணு ஏ டு ஜெட் ஆகவோ, இல்லைன்னா 0 to 9 அந்த ஆர்டர் ஆகவோ. டிசெண்டிங்னா ரிவர்ஸ்ல வரும். ஓகே. இப்ப நான் இந்த டெக்ஸ்ட் நான் இதை காப்பி பண்றேன். காப்பிக்கு என்ன ஷார்ட்கட்? கண்ட்ரோல் சி. இன்னொரு இடத்துல போடுறேன். பழைய டேட்டாக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா? சரி, இப்ப இங்க பாருங்களேன், என்னாச்சு எகைன், என்னாச்சு 8ல இருந்து காப்பி ஆகுது. சரி, இப்ப 8ல இருந்து வருது, இது என்ன பண்ணலாம்? 1ல இருந்து வேணும்னா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி இந்த ரீஸ்டார்ட் அட் 1ன்னு வருதா, இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா 1ல இருந்து திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக உங்களுக்கு இது நான் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் சார்ட்டிங் பண்ண பிறகு எப்படி டேட்டா மாறுதுன்னு தெரியுதுக்கு தான் நான் இது கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். அது பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வி. எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பா இது தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டவுட்டே இல்லை. சரி, இப்ப சார்ட்டிங்ல போய் நான் என்ன பண்ண போறேன், அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் என்ன நேம் வருது, அபிஷேக் வருது, அனிதா வருது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 6th தான் அபிஷேக் இருந்தா, அனிதா வந்து ஃபர்ஸ்ட் நேம். ஓகே. இது மாதிரி சார்ட்டிங் யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், சார்ட்ல போய் அசெண்டிங் அல்லது டிசெண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பர் டிசெண்டிங்ல வந்து வர்ஷினி மேல வருது, அபிஷேக் வந்து லாஸ்ட் நேம் வருது. ஸோ இசட்ல இருந்து ஏ வரைக்கும் ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். இது வந்து பேராகிராஃப். ஓகே. சரி, எனக்கு ஒரு புக் இருக்கு, ஒரு 100 பேஜ்ல உள்ள புக்கு பிடிஎஃப் எங்கிட்ட இருக்கு, இல்ல வேர்டாவும் இருக்கு, வேர்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் எங்க இருக்குன்னு சர்ச், ஒரு பர்டிகுலர் டாபிக் எங்க இருக்குன்னு தேடணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கூட என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து இந்த டாக்குமெண்ட் நான் வந்து காப்பி பண்ணி போட்டேன்ல. சரி, இதுல ஒரு ஆப்ஜெக்ட்ங்கிற ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும், எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப இது 1-2 பேஜுங்கனால ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு பதிலா இதுல வந்து நீ நிறைய பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தெரியுதா? ஃபைண்டுக்கு ஷார்ட்கட் பாருங்க. ஃபைண்ட்னாவே என்னன்னு அர்த்தம், கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஃபைண்டுக்கு ஷார்ட்கட் நான் யூஸ் பண்றேன், கண்ட்ரோல் எஃப் தரேன். எஃப் கொடுத்தா நான் என்ன சொல்றேன், ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்க சொல்றேன். ஆப்ஜெக்ட் வந்து பாருங்க என்னன்னு தெரியும், இங்க எல்லோ கலர்ல ஷேட் ஆகுது பாருங்க. ஷேட் ஆகுது வந்து என்ன எவ்வளவு அழகா செய்யுது பாருங்க. நம்ம கூட சொன்னா ஐயோ இதெல்லாம் இதுக்கு தேட சொல்றாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுது, அழகா தேடி 10 இடத்துல வந்து ஆப்ஜெக்ட்ங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னு அதுவே என்ன பண்ணிக்கும், கண்டுபிடிக்கும். சரி, ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறோம், வேற வார்த்தை மாத்த போறேன். சரியா? வேற வார்த்தை நான் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலா இன்ஸ்டன்ஸ் மாத்துறேன். அது ஒரு டாபிக் தான். அதுக்கு வந்து என்ன சொல்றேன்னா ரீப்ளேஸ். என்னது? ரீப்ளேஸ். ஃபைண்டுக்கு வந்து கண்ட்ரோல் எஃப் ஷார்ட்கட், ரீப்ளேஸ்க்கு வந்து கண்ட்ரோல் ஹெச். சரி, நான் கண்ட்ரோல் ஹெச் கொடுக்கவே இது க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ கண்ட்ரோல் ஹெச் தரேன். சரியா? இப்ப என்ன ஆகுது, ரீப்ளேஸ்க்கு வந்து என்ன சொல்றது, ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன். நான் என்னவா மாத்த போறேன், இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு மாத்துறேன். இது கூட எஸ் சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ் தான் வார்த்தை இருக்கு. இன்ஸ்டன்ஸ் நான் மாத்துறேன். உங்களுக்கு ஸ்கிரீன் நல்லா கிளியரா தெரியுது இல்லையா? ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் என்னவா மாத்த போறேன், இன்ஸ்டன்ஸ் மாத்த போறேன். இதுல ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், ரீப்ளேஸ் ஆல், ஃபைண்ட் நெக்ஸ்ட். 3 ஆப்ஷன் இருக்கு. ரீப்ளேஸ்னா ஃபர்ஸ்ட் வர ஆப்ஜெக்ட மட்டும்தான் மாத்தும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற வார்த்தை எங்க வருதோ அங்கதான் போய் அதை மாத்தும். ரீப்ளேஸ் ஆல் வந்து இப்ப எத்தனை டைம்ஸ் ஆச்சு நம்மளுக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் 10 டைம் ஆச்சு. அப்ப அந்த 10யுமே என்ன ஆயிடும், இன்ஸ்டன்ஸ் மாத்திடும். ஃபைண்ட்னா ஒன்லி அது எங்க இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்போம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் மாத்திட்டா ரீப்ளேஸ் மட்டும் கொடுக்குறோம், ஒரு டைம் மட்டும் தர. இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணேன், மாத்தினது இங்க இருக்கு பாருங்க. இந்த மார்ச் இல்லையா, அதை நான் ரெட் கலர் மாத்திக்கிறேன்.
அடுத்த வேர்டை நம்ம மாத்துறோம், அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இது நான் வந்து வேற கலர்ல மாத்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஃபைல் அண்ட் ரீப்ளேஸ் தெரிஞ்சிடும். ஓகே, கண்ட்ரோல் ஹெச் கொடுக்குறேன், அகைன் அதே மாதிரி ரீப்ளேஸ் கொடுக்குறேன், மாறிடுச்சா? ஓகே, அப்ப இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னவா மாத்தணும் நீங்க நினைச்சாலும் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு கண்ட்ரோல் ஜி. இப்போ இது ஒரு பேஜ், ஒரு 200 பேஜ் இருக்கு ஒரு டாக்குமெண்ட். வேர்ட்ல இருக்கிறது ஃபுல்லா என்னன்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட். இப்போ எக்ஸல் ஃபைல்ல போய் நீங்க டாக்குமெண்ட் சொல்லக்கூடாது, அது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல். ஸோ வேர்ட்ல டைப் பண்றது ஃபுல்லா டாக்குமெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபைல் சேவ் பண்றதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து இது என்னவா இருக்கும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறது. இது கூட ஒன் வேர்ட்ல கேட்பாங்க, .docx தான் இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூன்னு கீழே இருக்கு இல்லையா, டபிள்யூன்னு இருந்தாலே அது வந்து வேர்டு ஃபைல் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து .docx தான் வந்து வேர்டோட எக்ஸ்டென்ஷன், அது யூஸ் பண்ணி பழகிக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதுல வந்து எனக்கு 3 பேஜ் இருக்கு. 3 பேஜ்ல எனக்கு நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு, எனக்கு தேர்ட் பேஜ் போகணும்னா கண்ட்ரோல் ஜி கொடுங்க. கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், பேஜ்ல போய் 3வது பேஜ் போய்க்கும். 3ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா 3வது பேஜ் வந்துச்சா. இது நம்ம 3 பேஜுக்குனால கஷ்டம் தெரியல, ஆனா அதுவே ஒரு 200 பேஜ் உள்ள டாக்குமெண்டா இருந்தா சர்ச் அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அது பாத்துக்கோங்க. கண்ட்ரோல் எஃப் வந்து ஃபைண்ட், ஒரு வார்த்தையை வந்து அந்த டாக்குமெண்ட்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரீப்ளேஸ் வந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு என்னவா மாத்தணுங்கிறது ரீப்ளேஸ். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஜி, ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு எத்தனை, ஒரு 50வது பேஜுக்கு போகணும் அப்படின்னா அந்த 50 பேஜ் இருந்தாதான் போகும், இல்லைன்னா 50ன்னு கொடுத்தீங்கன்னா வராது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து எங்க இருக்கு, எல்லாமே இது ஹோம் டேப்ல தான் இருக்கு. உங்களுக்கு காப்பி பேஸ்டுக்கும் கட் பேஸ்டுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா? காப்பி பேஸ்ட்னா இப்ப நான் இது இங்க இருந்து காப்பி பண்ண இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, 2 இடத்துலயுமே இருக்கு, அந்த காப்பி. கட்டு பேஸ்ட்னா காப்பியோ கட்டோ தனியா வேலை செய்யாது, பேஸ்ட்னு இருந்தாதான் என்ன பண்ணுவோம் அது வேலை செய்யும். காப்பி பேஸ்ட் கட் பேஸ்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ தான் ஒர்க் ஆகும். நீங்க வெறும் காப்பி பண்ணிட்டு நீ பேஸ்ட் பண்ண விட்டீங்கன்னா அது காப்பி ஆகாது. அதே மாதிரி கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணலினாலும் அது ஆகாது. அதனால கவனமா அது பண்ணிக்கோங்க. இப்ப இது கட்டுன்னா இந்த இடத்த விட்டு என்ன ஆயிடும், கட் ஆயிடும். ஆனா அதுவே காப்பி இங்கேயே இருந்துச்சு அதுல கேட்பாங்க, நார்மலா ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. இதெல்லாமே ஹோம் டேப்ல இருக்கு. புரிஞ்சுதா இதுல இருக்கிறது? இதுல எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இதுல எல்லாம் சூப்பரா பண்ணுவீங்க, எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் இன்னொரு டைம் சொன்னதுனால உங்ககிட்ட கேட்கறது. நெக்ஸ்ட் இதுல இது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் விட்டுட்டு, லைன் ஸ்பேசிங். ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இடையில உள்ள ஸ்பேஸ். பைரட்ல அடிக்கும் போது நீங்க நார்மலா 1.5 லைன் ஸ்பேஸ் கொடுங்க. நெருக்கமா போட்டீங்கன்னா என்ன பண்ணாது, லைன் ஸ்பேசிங் வராது. அதனால கரெக்டா நீங்க உங்களுக்கு ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கு உள்ள ஸ்பேசிங் வந்து கரெக்டா கொடுத்தீங்கன்னா தான் நீட்டா நம்மளுக்கு டெக்ஸ்ட் வரும். அதுக்குதான் இந்த லைன் ஸ்பேசிங். இங்க ஆப்ஷன் இருக்கு, லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேஸ். ஓகே, எல்லாத்துலயும் இதுதான் இருக்கும். கொஞ்சம் 1-2 மெனு மட்டும் மாறும், இதெல்லாம் இதே சேம் வெர்ஷன் பொறுத்து மாறும். சரி, இன்னொன்னு சொல்றேன். இந்த டேபிள் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு இது சூப்பரா ஒரு இது பாத்துக்கலாம். டிசைன் மெனு, என்ன மெனு, டிசைன் டேப்னு சொல்லுவாங்க, மெனுன்னு சொல்லுவாங்க, அது பாத்துக்கோ. இதுல பாருங்க பேஜ் பார்டர்னு இருக்கா. பேஜ் பார்டர் இதுக்கு இப்ப பாருங்க, இது முழுக்குன்னு போட்டு நார்மலா நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னாவே லெஃப்ட் சைடு ஒரு கோடு போட்டுதான் எழுத ஆரம்பிப்போம். இது அப்படி இல்லை. அப்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்க டிசைன் மெனுல போயிட்டு நான் முக்கியமான ஆப்ஷன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால அது மட்டும் பாத்துக்கோங்க. பேஜ் பார்டர்ஸ் இருக்கா, பேஜ் பார்டர்ஸ் பாருங்க, நிறைய லைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணும், நார்மலா சிம்பிளா தான் போடணும். ரொம்ப கசகசன்னு போட்டீங்கன்னா நீட்டா இல்லாம போயிடும். நிறைய இந்த ஆர்ட்லயே நிறைய இருக்கு பாருங்க, நிறைய இருக்கா. இது நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் கொடுத்தா கசகசன்னு இருக்கும். தேவையான இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிம்பிள் பார்டர்ஸே கொடுக்குறேன். எது கொடுக்குறேன்னா 2 லைன்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இந்த லைன் கொடுக்குறேன். கலர் மட்டும் மாத்திக்கிறேன், ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது கொடு. இப்ப என்னாச்சு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு சாதாரண எழுத்தே எவ்வளவு அழகா நம்மளுக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. இது வந்து டிசைன் மெனுல உள்ள பேஜ் பார்டர்ஸ்.
இந்த ஆப்ஷன்ல போனீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன் நீங்க போய் மாத்திக்கலாம் உங்க விருப்பம் தான். நெக்ஸ்ட் ஒருவேளை பேஜ் கலர் உங்களுக்கு பேக் சைட் மாத்தணும்னா இங்க இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தா இது வராது. ஆனா ஒரு நீட்டா போட்டுக்கோங்க. ரொம்ப பேஜ் கலர் வந்து ரொம்ப மைல்டா கொடுக்கணும். ரொம்ப போட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டே என்ன ஆயிடும், ரொம்ப பாக்குறதுக்கே ஐயோ என்னடா இப்படி இருக்குன்ட்டு யோசிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால சிம்பிளா தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு ஆனா தெரிஞ்சிருக்கணும் நீங்க இந்த ஒரு வேர்டை வச்சு நீங்க என்ன எந்த மாதிரி டாக்குமெண்ட் கூட அழகா ரெடி பண்ணிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, என்னது வாட்டர் மார்க். ஓகே, இதுல நான் என்ன பண்றேன்னா நம்ம போட்டோ கூட கொண்டு வந்துக்கலாம். ஈவன் தேவையான சில பிரிண்ட் அவுட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனி நேம் உள்ள டிஸ்பிளே ஆகுற மாதிரி வரும். நான் அந்த வந்து கஸ்டம் வாட்டர் மார்க் தரேன். கஸ்டம் வாட்டர் மார்க்னா நம்ம கொடுக்குறோம். நான் என்ன கொடுக்குறேன், கோப்பா ட்ரேட். இது என்ன கொடுக்குறேன், கோப்பா ட்ரேடு. ஏன்னா நீங்க கோப்பா ட்ரேடுங்கனால அதை கொடுக்குறேன் நான். பாத்தீங்களா கலர், அது வாட்டர் மார்க்குங்கனால உள்ள லைட் கலரா தான் இருக்கும். நம்ம வேணும்னா அதுல போய் கலர் மாத்திக்கலாம். இதுல கலர் இருக்கு இல்லையா, கலர் கொஞ்சம் டார்க் கலர்ஸா கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா தெரியும். தெரியுதா? ஆனா இது பிரிண்ட் அவுட்ல வரும், அதனால நீங்க மைல்டா கொடுக்கறது தான் நல்லது. சரியா? இது வந்து இது பேர் என்னது, வாட்டர் மார்க். ஓகே, இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்றும் அதனால சொல்லி இருந்தாலும் சிம்பிளா சரி. அடுத்தது டிரா மெனு. நான் கடைசியா இன்சர்ட் மெனு போறேன் நானு. உங்களுக்கு ஏதாவது பிக்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து இன்சர்ட் மெனுல போய் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இங்க இருக்கு பாருங்க, ஏதாவது ஷேப்ஸ் உங்களுக்கு ஏதாவது, இது நான் ஃப்ரெஷ் பேஜ் போய்க்கிறேன். இப்போ நான் 4th பேஜ் போயிட்டேன். இங்க போய் பாருங்க என்னென்ன இருக்கு, பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஏதாவது ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஆன்லைன் வந்து பிக்சர் எடுத்துக்கலாம், இதுல இருக்கிற 3D மாடல், சார்ட் என்ன வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். சரி, நான் ஷேப்ஸ் வந்து எடுக்கிறேன், சும்மா ஏதோ ஒரு சிம்பிள். ஓகே, இது பாருங்க, இதுல கலர்ஸ் நீங்க எல்லாருக்குமே தெரியும், பரவாயில்ல நான் நோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். இங்க பாருங்க, இதுக்குள்ள ஏதாவது டெக்ஸ்ட் இது வரைக்கும் இதுக்குள்ள ஏதாவது டெக்ஸ்ட் போட்டிருக்கீங்களா, ரைட் கிளிக் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், ஆட் டெக்ஸ்ட். நான் இங்கேயும் கூட என்ன பண்ணிக்கலாம், சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு அப்ப டெக்ஸ்ட் பண்றதுனால என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், ஆட் டெக்ஸ்ட் மூலமா போய் பண்ணிக்கலாம். இது வந்து எங்க போகும், நம்ம இன்சர்ட் மெனுல தான் என்ன இருக்கும், எல்லாமே இந்த தேவையான இடத்துல யூஸ் பண்றோம், சும்மா தேவைங்கும் போது யூஸ் பண்றதுக்கு தான் இது எல்லாமே, அதனால பிரச்சனை இல்லை. இது பாருங்க, ஷேட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும், ஷேடு மாதிரி வருதா, இந்த பிக்சர்ஸ் பண்ணீங்க நல்லா நிறைய ரிப்ளேஸ் பண்ணி நல்ல டாக்குமெண்ட் அழகா ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே இங்க இருக்கு. இப்ப ஷேப் ஃபில், கலர் எதை மாத்துறதுன்னா மாத்திக்கலாம், உள்ள இருக்கிற ஃபில் இப்ப கிரே கலரா மாத்திருக்கேன், அது எல்லாமே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, சரி சரி, நான் இது ஃபுல்லா எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். இது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, என்ன சொல்லியிருக்கேன், செலக்ட் ஆல் டாக்குமெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன், Ctrl+A. நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுருவேன், டெலீட் கீ கொடுத்தா போதும். சரி, எனக்கு இது திரும்பி வேணும், நான் இப்ப டெலீட் பண்ணிட்டேன். நான் சேவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கடைசியா பண்ணது திரும்பி கொண்டு வரதுக்கு என்ன சொல்லலாம், Ctrl+Z. என்னது, Ctrl+Z கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அன்டு. நீங்க கடைசியா என்ன ஆக்ஷன் பண்ணீங்களோ, நீங்க வெளியில வந்துட்டு அப்புறமா கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல இருந்துட்டு நீங்க ஏதாவது கடைசி இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணணும், அந்த சேஞ்சஸ் பண்ணணும்னா என்ன கொடுக்கலாம், அன்டு. இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஃப்ரீ, அடிக்கடி யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ் தான் இங்க இருக்கும். இது பேர் தான் நான் என்ன சொன்னேன், குயிக் ஆக்சஸ் டூல் பார் சொன்னேன். இங்க உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க கொண்டு வந்துக்கலாம். அது கொண்டு வந்தது இப்ப Ctrl+Z கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா நான் கடைசியா டெலிட் பண்ண இல்லையா, அது கொண்டு வந்துருச்சு. சரி, எனக்கு இது வேண்டாம், இப்ப எடுத்து விட்டுரு. இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேபிள் காலம் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு டேபிள் காலம் எல்லாம் வேணும். இப்ப மார்க் மந்த்லி டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க,
உங்க மார்க் ரிப்போர்ட் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன பண்ணலாம், டேபிள் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அடிச்சுக்கணும். ஏன்னா ஹெட்டிங் எப்பவுமே கேப்லெட்டர்ல இருந்தாதான் நீட்டா இருக்கும். அதனால பாத்துக்கோங்க. இது வந்து என்னது மந்த்லி டெஸ்ட் மார்க் கொடுக்குறேன், இல்லைன்னா அட்டெண்டன்ஸ் ஏதோ ஒன்று மந்த்லி டெஸ்ட். சரி, இப்போ இது என்ன பண்ணலாம், சென்டர் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்ன சொல்லிருக்க ஷார்ட்கட் Ctrl E. இன்னொன்னு ஃபாண்ட் எப்பவுமே ஹெட்டிங் வந்து நம்ம நார்மல் டெக்ஸ்டோட ஒரு ஒரு 2-3 சைஸ் ஒரு 14ல இருந்தா நீட்டா இருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், டேபிள் கிரியேட் பண்ண போறேன். சரி, டேபிளுக்கு வந்து என்ன பண்ணுங்க, டேபிள் ஆப்ஷன் இருக்கா, டேபிள்ல போயிட்டு உங்களுக்கு ரோனா இதுதான் ஒண்ணு, இப்படி வந்தா இதெல்லாம் காலம், இப்படி வந்தா ரோ. சரியா, இப்போ எனக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க என் கிளாஸ்ல அப்படின்னா என்ன பண்ணுங்க 10 வரைக்கும் கொடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இன்சர்ட் டேபிள்ல போய் கொடுங்க. நம்மளுக்கு எத்தனை காலம் வேணும், மொத்த 3 காலம் போட்டுக்கலாம். சீரியல் நம்பர், நேமும், வேற என்ன மார்க் போட்டுக்கலாம். 3 போதுமா? சரி, எத்தனை பேர் இருக்காங்கன்னா 10. அப்ப ஹெட்டிங்கோட சேர்த்து 11. ஓகே, 3 காலம் கொடுத்துருக்கேன், 11 ரோ. இப்ப 3ங்கிறது காலம் எந்தக்கு வருதுன்னு பாருங்க. 1 2 3 தான் என்னது காலம்ஸ். சரி, இப்ப எனக்கு இங்க சீரியல் நம்பர் வேணும், நேம் ஆஃப் தி ட்ரெயினி வேணும். இந்த டேபிள்லயே நிறைய வேலை செய்யலாம். அதுல ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தியரிக்கு எத்தனை மார்க்? 50 கொஸ்டின்ஸ் வரும், 100 மார்க்ஸ் எக்ஸாமுக்கு, இல்லையா? இப்ப எப்பவுமே ஹெட்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, சென்டர் பண்ணிக்கோங்க, போல்டு பண்ணிக்கோங்க. போல்டுக்கு என்ன ஷார்ட்கட், Ctrl V. சரி, இப்ப இது என்ன பண்ண போறோம், சீரியல் நம்பருக்கு இவ்வளவு இடம் வேணுமா, தேவையில்லை, இல்லையா? அப்ப என்ன பண்ணா, இங்க மேல இந்த ரூலர்ல இருக்கு பாருங்க, இந்த டபுள் இது இருக்கு பாருங்க, அப்படியே லெஃப்ட் டிராகிங் தெரியும் இல்லையா, அப்படியே பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அப்படியே லெஃப்ட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா அழகா டேபிள் என்ன ஆயிடுது, மூவ் ஆயிடுது. நேம்க்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், பெருசு பண்ணணும். அதே மாதிரி மார்க் இவ்வளவு தேவையில்லை பாருங்க. இது என்ன பண்ணிக்கலாம், சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்ப இந்த ரோ ஹைட் எல்லாம் பாருங்க கம்மி கம்மியா இருக்கு. இதுல போனீங்கன்னா இந்த ரைட் கிளிக் பண்ணுங்களா, செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா தான் தெரியும். உங்களுக்கு கொடுக்குற ப்ராக்டிகல் மட்டும் எல்லாரும் செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவீங்க, அப்படிதானே? ஆனா நீங்க அதுக்கு மேல நீங்க நிறைய வந்து செஞ்சா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் அதுல உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் வெளியில ஆபீஸ்ல கொடுத்தா செய்ய தெரியும். பாருங்க, இதெல்லாம் ஹைட் கொடுக்க போறேன், நான் அதிகம் பண்ண போறேன். சென்டிமீட்டர் அளவு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நான் ஒரு இதுக்கு 1.5 சென்டிமீட்டர் கொடுக்குறேன். பாருங்க, போதும், 1.5 அதிகமா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், 1 சென்டிமீட்டர் மாத்திக்கிறேன். ஓகேவா? பாருங்க, இதெல்லாம் இங்க என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இந்த டேபிளே ஒரு சிலருக்கு செலக்ட் பண்ண தெரியாம இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க தான் நல்லா ஏன்னா கம்ப்யூட்டர் தான் மெயின் எல்லா ஒர்க்குக்குமே. அப்ப நம்ம எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இந்த டேபிள ஃபுல்லா செலக்ட் பண்றதுக்கு இங்க இருக்கு பாருங்க, இந்த லெஃப்ட் ஒரு இது, அதுல போய் லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா டேபிள் ஃபுல்லா செலக்ட் ஆகும். சரி, ஒரு 3 பேர் மட்டும் டைப் பண்றேன். ஓகே, இப்போ இதை டைப் பண்ணிட்டேன். சரி, இப்போ எனக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் அலைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக். செலக்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மவுஸ் மூலமா லெஃப்ட் கிளிக் இல்லைன்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணி கர்சர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி, இப்போ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, என்னது டெக்ஸ்ட் டைரக்ஷன், அது வேண்டாம், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போகும். இப்போ இது வந்து செல்லுன்னு இருக்கா, உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த சென்டர் இருக்கு பாருங்க, இது கொடுத்துக்கோங்க. இதுல டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு செல்லுல போயிட்டு சென்டர் வந்துருச்சு. இல்லைன்னா நார்மல், இது வந்து இந்த லைன் 2 லைனுக்கு இடையில உள்ள சென்டர் ஆயிருக்கு. இந்த சென்டருக்கு வந்து Ctrl E யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த இதுக்கு
தெரியுதா? இது ஆக்சுவலா இது இந்த செல்லுக்கு சென்டர் இருக்கு. ஒரு இந்த கட்டத்துக்கு இது சென்டர் இருக்கு மேல கீழே. இதுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதுல வந்து இன்னும் என்ன பண்ணா, இப்போ இதெல்லாம் வேண்டாம் எனக்கு 3 பேர் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், டெலிட் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ரோஸ். திரும்பி எனக்கு வேணும்னா இது கரெக்டா கவனமா பாத்துக்கணும். ரைட் கிளிக் பண்ணி எனக்கு ஒரு 2 ரோ மட்டும் விட்டுறேன், மீதியெல்லாம் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, டெலிட் ரோஸ் கொடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இப்ப எனக்கு பிரியதர்ஷினிக்கு அப்புறம் ஒருத்தங்களோட பேர் இன்சர்ட் போடணும். இப்ப இங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணு இங்க இருக்கு பாருங்க, இங்க பிளஸ்ன்னு வருதா, இந்த பிளஸ் சில இதுல வராது, நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு புது ரோ இன்சர்ட் ஆகும். தெரியுதா? ரொம்ப சிம்பிள். இந்த கடைசி இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, இங்க கர்சர் என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஒரு புது ரோ இன்சர்ட் ஆச்சு இல்லையா, இன்சர்ட் ஆகுறதுக்கு தான் இந்த ஓகே. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஒரு டேபிளே கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் 2 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இன்னும் எனக்கு 2 காலம் வேணும். இப்படி வர்றது காலம், சரியா? அப்ப இப்ப வந்து நான் பிராக்டிகல் மார்க்குக்கும் இஎஸ்க்கும் 2 காலம் வேணும். அப்ப என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்சர்ட். நிறைய நான் வேற மெத்தட் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகட்டும். இதுல ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்ல போயிட்டு என்னது இன்சர்ட் காலம் டு தி லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமா, ரைட் சைடு தான் வேணும், அதனால ரைட் சைடு கொடுத்துக்கலாம். இன்னொரு காலம் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒண்ணு வந்து இதுக்கு முன்னாடி பிராக்டிகல் கொடுத்துக்கலாம், தியரிக்கு முன்னாடி ஒரு பிராக்டிகல் கொடுத்துக்கலாம். அப்ப இது செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு இந்த டேபிள் செலக்ட் பண்ணும்போது ஒரு கர்சர் மாறுது பாருங்க, ஒரு டார்க்கா ஒரு கர்சர் வரும், தெரியுதா? இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோ அந்த காலம் ஃபுல்லா செலக்ட் ஆகும். அது கவனமா பாருங்க. இது ஒரு சிலருக்கு மறந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, இதுல போயிட்டு என்ன பண்ணுங்க, முன்னாடி வரணும். அப்ப இன்சர்ட் காலம்ஸ் டு தி லெஃப்ட் இதுல போயிட்டு. இப்ப இதுல என்ன வேணும், பிராக்டிகல் மார்க்ஸ் கொடுத்துடலாம். பிராக்டிகலுக்கு எவ்வளவு மார்க்கு, 250 பிளஸ் இன்டர்னல் மார்க் வந்து 200 மார்க், மொத்தம் 450 மார்க். டோட்டல் 450க்கே போட்டுக்கலாம். 450 சாரி, 100 மார்க். இன்டர்னல் மார்க் வந்து 100 மார்க். நான் இப்போதைக்கு 100க்கு மட்டும் போட்டுக்கிறேன், அப்புறம் பாத்துக்கலாம். இஎஸ் வந்து மொத்தம் 50 மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க, அதனால 50 மார்க்கே போட்டுக்கலாம். நல்லா பிராக்டிகல் எல்லாரும் செய்வீங்க, அதனால நிறைய மார்க் போட்டுடலாம். சரி, இப்ப இந்த டெக்ஸ்டுக்கும் நான் இந்த நேம் அடிச்ச டெக்ஸ்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இது லைனை ஒட்டின மாதிரியே வருது, தெரியுதா? லைனை ஒட்டுன்னு டச் பண்ணியே இருக்கு, இது வந்து சென்டரா இருக்கு. நான் அதுக்குதான் என்ன சொன்னேன், டெக்ஸ்ட் இதுல போய் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, இந்த சென்டர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? எஸ். இதுவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட டாக்குமெண்ட்டை பார்த்தாலே பரவாயில்ல, உங்களுக்கு வேலை நல்லா தெரியும் அப்படின்னு உங்க மேல நல்ல இம்ப்ரெஷன். வெளியில எல்லாம் ஜாபுக்கு எல்லாம் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை டைப்பிங் தான் பண்ண சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று டாக்குமெண்ட் கொடுத்து ஒர்க் பண்றதுக்கு இதை கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் நீட்டா ஃபார்மேட்டிங் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்டிங்னா நீட்டா கொடுக்கறது தான். சரி, இதுல இந்த ஹெட்டிங் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். அண்டர்லைன் பண்ணிக்கலாமா, கண்ட்ரோல் யூ அண்டர்லைன். சரி, இப்போ இது போதும். இப்ப இன்னும் ஒருத்தங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு டேட்டா அடிச்சுக்கலாம். நான் இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்றதுக்கு ஏதாவது கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் பி. ஓகே, இது வந்து நான் 5 மாத்திக்கிறேன். மார்க்கை மட்டும் மாத்திடுறேன். சரி, இப்போ எனக்கு இந்த 6th வேண்டாம், நான் டெலீட் பண்ணிடுறேன். இதுல என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டெலீட் ரோஸ். உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஆப்ஷன் மாறும், அதனால அதை பார்த்துக்கோங்க. சரி, இதுதான் இதோட டேபிள் கிரியேட் பண்றதோட யூஸ். உங்களுக்கு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன வேணா போய் அதுல மாத்திக்கலாம். டேபிள் பாருங்க, கலர்ஸ் மாத்துறது மாத்திக்கலாம். தேவைப்பட்டா நம்ம கலர்ல போய் கலர்ல டேபிள் போடணும்னு அவசியமே கிடையாது. தேவையில மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், கலர் கொடுக்க போறோம்.
ஷேடிங்ல கொடுக்கப்படும். அதே மாதிரி ரோனா என்ன, ஹையர் காலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செல்லுல என்ன இருக்கும், இந்த டெக்ஸ்ட் எப்படி அலைன் ஆகும், வெர்டிகல் அலைன்மெண்ட் எப்படி ஆகுதுங்கிறது இருக்குது. ஓகே, சரி. இப்போ இதுல கலர், நான் பார்டரோட கலர் மட்டும் மாத்திருக்கேன். அது எகைன் மாத்திடுறேன், அது கிளியரா தெரியல. டேபிள்ல போயிட்டு பார்டர் ஷேடிங் போங்க. இதுல கொஞ்சம் கலர் வேற கலர் மாத்திக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதா? இந்த டேபிள் புரிஞ்சுதா? எப்படி காலம் ஒரு டேபிள் இன்செர்ட் பண்றது எப்படி? இப்ப எனக்கு வந்து இன்னொன்னு வேணும், என்னன்னா கொஞ்சம் நெட் ப்ராப்ளம்ங்கிறதுனால உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளவுடியா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். சரி, இப்ப இன்னும் ஒண்ணு. இப்ப இதுல வந்து எனக்கு என்னன்னா ஒரு இது மெர்ஜ் பண்ணணும். இப்ப இது இந்த ஹெட்டிங் அப்படியே விட்டுறேன். இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா, ரெண்டையும் மெர்ஜ்னா சேர்க்கிறது, ரெண்டு செல்ல ஒன்னாக்குறது. இப்ப இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் போனீங்கன்னா இந்த மெர்ஜ் செல்ஸ்ன்னு இருக்கும். சரி, இது கொடுங்க பாருங்க என்னாச்சு. ரெண்டு செல்லும் என்ன ஆயிடுச்சு, சேர்ந்துருச்சு இல்லையா, மெர்ஜ் ஆயிடுச்சு இல்லையா. இது பாருங்க, இதையும் நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் டைரக்ஷன்ல போயிட்டு, டெக்ஸ்ட் டைரக்ஷன் கூட தேவையில்லை. இப்ப சில ஹெட்டிங்லாம் வந்து நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இப்படி வெர்டிகல் கொண்டு வர வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, இப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னாச்சு, எப்படி ஆயிடுச்சு டெக்ஸ்ட் டைரக்ஷன். ஒருவேளை காலமுக்கு இடம் பத்தலைன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் மாத்த வேண்டியது இருக்கும். அது டெக்ஸ்ட் டைரக்ஷன்ல போய் நீங்க மாத்திக்கலாம். சரியா? இப்ப இந்த 100 வந்து இங்க கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காலம் மெர்ஜ் ஆயிருக்கு, டெக்ஸ்ட் டைரக்ஷன் மாத்திருக்கு. இப்ப இதுல வந்து இந்த ரோ ஹைட் கம்மி பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் ஈஸியா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு மாதிரி கர்சர் பாருங்க எப்படி மாறுதுன்னு. ரெண்டு பக்கம் ஏரோ இருக்கிற மாதிரி ஒரு கர்சர் வரும். இந்த கர்சரை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, லைட்டா பிரஸ் பண்ணிட்டே மூவ் பண்ணுங்க. என்ன இது ஆட்டோமேட்டிக்கா அது இடம் பத்தல இதுக்கு, ஏன்னா இதுக்கு இடம் இல்லை இல்லையா, அதனால பத்தாதனால அது உங்களுக்கு மூவ் ஆக மாட்டேங்குது, மூவ் ஆகாது. ஏன்னா அவ்வளவுதான் இடமே இருக்குங்க. இப்ப இதையும் மூவ் பண்ற பாருங்க, மாறிடுச்சா? அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சு பழகணும். அப்பதான் வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் இதெல்லாம் மறக்காது. ஓகேவா? இது வரைக்கும் டேபிள் புரிஞ்சது இல்லையா? இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இந்த டெக்ஸ்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு ஆப்ஷன் மட்டும் சொல்லிடுறேன், என்னன்னா இன்சர்ட்ல போயிட்டு காலம்ஸ் தான். ஓகே, லே அவுட் மெனு நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா. லே அவுட் மெனுல இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா காலம்ஸ் அப்படின்னு ஒரு இருக்கும். இது வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி கட்டமா போட்டு நியூஸ் போடுவாங்க, பக்கம் பக்கமா வரும். இங்க பாருங்க, நான் இது 3 காலமும் போடுறேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, எப்படி இருக்கு டெக்ஸ்ட். இந்த வாட்டர் மார்க் எடுத்து விட்டுலாமா? வாட்டர் மார்க் எந்த மெனுல இருக்கு? வாட்டர் மார்க் வந்து டிசைன் மெனுல போயிட்டு என்ன பண்ணுங்க, ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்துக்கோங்க. சரி, இங்க பாருங்களேன். இப்ப என்னாச்சு, இது காலம்ஸ்ல போனீங்கன்னா இது நான் எத்தனை காலமா பிரிச்சிருக்கேன், 3 காலமா பிரிச்சிருக்கேன் இல்லையா. இந்த லே அவுட் மெனுல தான் இந்த காலம்ஸ் இருக்கு. இந்த நியூஸ் பேப்பர் செட்டிங்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி காலம்ஸ் பிரிக்கிறது. இதே ரெண்டா மாத்திக்கலாமா பாருங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் டைப் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கு வந்து காலம்ஸ்ல போய் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்க எவ்வளவு காலம்ஸ் வேணுமோ நீங்க அவ்வளவு கொடுத்துக்கோங்க. எவ்வளவு மெஷர்மெண்ட்ல வேணும், கம்மியா வேணும்னா கூட கொடுத்துக்கலாம். இந்த நீங்க இதுவே கூட மூவ் பண்ணிக்கலாம். இந்த ரூலர் இருக்கு இல்லையா, ரூலர்லயே பாருங்க என்னது மாத்திக்கலாம். தெரியுதா? இதுலயே நீங்க போய் இதோட அளவை நீங்க மாத்திக்கலாம். இது வந்து நியூஸ் பேப்பர் செட்டிங் மாதிரி ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் ஒன்னே ஒன்னு ஆப்ஷன் வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வந்து இன்சர்ட் மெனுல இருக்கு. இங்க பாருங்க, ஹெடர் அப்படின்னா ஒரு பேஜோட டாப்ல இருக்கிறது தான் ஹெடர். நம்ம தளம் மாதிரி நினைச்சுக்கோங்க, அதுதான் ஹெடர். ஃபூட்டர் வந்து ஒரு பேஜோட பாட்டம்ல இருக்கிறது ஃபூட்டர். சரி, நம்ம எல்லாரோட புக்கும் உங்ககிட்ட நேமி புக் எல்லாம் இருக்கும். டாப்ல வந்து என்ன இருக்கும், நம்ம ட்ரேட் வரும், அது என்ன டாபிக் ஒரு பேஜ் நம்பர் வந்து கீழே வரும். அப்போ ஒரு பேஜுக்கு ஹெடர் வேணும்னா நீங்க இதுல கொடுத்துக்கலாம், ஹெடர் கொடுத்துக்கோங்க. இது எங்க இருக்கு,
நான் என்ன கொடுக்குறேன்னா இன்னைக்கு டேட் கொடுக்குறேன், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே, ஏதோ ஒரு டேட் கொடுக்குறேன், ரைட் சைடு கொண்டு போயிரு. ஓகே பாருங்க, நான் எத்தனை பேஜ் இருந்தாலும் அந்த பேஜோட டாப்ல வருது, இன்னைக்கு டேட் வருதா, அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ஃபூட்டர் போங்க, இன்சர்ட் மெனு, இன்சர்ட் ஃபூட்டர்ல என்ன பண்ணுவோம், நார்மலா எப்பவுமே பேஜ் நம்பர்ஸ் கொடுப்போம் இல்லையா, பேஜ் நம்பர்ஸும் ரைட் சைடோ எப்படி வேணாலும் கொடுத்துக்குவோம். ஓகே சரி, இப்போ இங்க பாருங்க ஃபூட்டர் அதே வருதா, உங்களுக்கு விசிபிளா தெரியுதா, கலர் வந்து ப்ளூல இருக்கிறதுனால உங்களுக்கு இதா இருக்கும், நான் கலர் மாத்தி விட்டுறேன். ஓகேவா, அப்ப இந்த ஃபூட்டருங்கிறது என்னது, ஒரு பேஜோட பாட்டம்ல வர்றது, ஒவ்வொரு பேஜோட டாப்ல வர்றது வந்து ஹெட்டர். இது எல்லாமே இந்த மெனுல இருக்கும், இன்சர்ட் மெனு. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, எல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஒரு நிமிஷம், கொஸ்டின் பேப்பர் அது மட்டும் நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன், அது மட்டும் பாத்துக்கலாமா? ஓகே, கொஸ்டின் போலாமா? நீங்க அந்த பாரத் ஸ்கில்ஸ் கொஸ்டின் பேங்க் எல்லார்ட்டையுமே இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் மாத்தி கூட கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக அந்த கொஸ்டின்ஸ் போகும். சரி, இப்போ ஒரு நான் 10 கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நானே ஆன்சர் கொடுத்துருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் எடுத்ததை வச்சுதான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு இந்த செஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு மெயில் கூட பண்ணுங்க, நான் மெயில் ஐடி ஷேர் பண்றேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறது, which group includes superscript, subscript, strike through option in MS Word. superscript subscriptல இதுல பார்த்து நம்ம ஃபாண்ட்ல மாத்தணும், சரியா? இதுதான் 4 ஆப்ஷன் இருக்கு, கிளிப் போர்டு வராது, பேராகிராஃப் வராது, ஸ்டைல் வராது, ஃபாண்ட்ல தான் இது எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. நம்ம ஃபாண்ட்ல தானே போய் மாத்தணும், அந்த ஏ ஸ்கொயர்ல போட்டோம் இல்லையா, அது இதுல போய் மாத்தினா ஃபாண்ட். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், வேர் டஸ் த க்ளோஸ் பட்டன் அப்பியர் இன் த MS Word? MS Wordல இந்த க்ளோஸ் பட்டன், இன்டு பட்டன் இருக்கு இல்லையா, க்ளோஸ் பட்டன் வந்து எங்க இருக்கும், எல்லாத்துலயுமே டாப் ரைட் கார்னர்ல தான் இருக்கும். டாப் ரைட்னா மேல, ரைட் சைடு வலது பக்கம் தான் அந்த இது இருக்கு. ஓகே. தேர்ட், which one of the following is text styling feature of MS Word? எது வந்து இந்த வேர்ட் ஆர்ட் வந்து சொல்ல மாட்டேன், வேர்ட் ஆர்ட் வந்து டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து நீங்க கொண்டு வந்துக்கலாம், அதுதான் வேர்ட் ஆர்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த், which option is used to, நான் அந்த இது கூட சொல்லிடுறேன், வேர்ட் ஆர்ட் கூட சொல்லிடுறேன், இங்க இருக்கு பாருங்க, இது இங்க இருக்கு பாருங்க, வேர்ட் ஆர்ட். இது வந்து வேர்ட் ஆர்ட்டா மாறிடுச்சு பாருங்க, என்ன டெக்ஸ்ட் மாத்திக்கல, அதுக்காக. சரி, அடுத்தது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் அது அந்த மெனு பார்த்து காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட், which option is used to store the duplicate of the active document permanently? எது வந்து நம்ம ஆக்டிவ் டாக்குமெண்ட் என்னது, நீங்க ஒர்க் பண்ற டாக்குமெண்ட் தான், நீங்க இப்ப நீங்க என்ன ஃபைல் ஓபன் பண்ணிருக்கீங்களோ அதுதான் வந்து ஆக்டிவ் டாக்குமெண்ட். இத வந்து எப்படி இன்னொரு இதுல டூப்ளிகேட் பண்றதுன்னு சொல்றாங்க, அதுக்கு வந்து சேவ் கிடையாது, சென்ட் கிடையாது, சேவ் பண்ணி. நெக்ஸ்ட், which option is used to view an existing word document? எது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிருப்போம், அது எந்த ஆப்ஷன்ல போய் நீங்க என்ன ஓபன் பண்ண முடியும்னா ஓபன் தான் ஃபைல், மத்தது எந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட், what is the purpose of into button? இப்பதான் சொன்னேன் நான், க்ளோஸ் பட்டன். இன்டுனாவே என்னது, க்ளோஸ், ஒரு சின்ன ஹைஃபன் மாதிரி இருக்கிறது மினிமைஸ், இது வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது வந்து மேக்ஸிமைஸ். ஓகே, அப்ப இது வந்து க்ளோஸ் பட்டன், இது எல்லாம் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. which operation is to performed before paste? சொன்னா என்ன சொன்ன, பேஸ்ட் 2 கீ காம்பினேஷன் ஒர்க் ஆகுது, என்னது, Ctrl V வந்து பேஸ்டோட ஷார்ட்கட்டு, செலக்ட் ஆளுங்கிறது எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்றது, செலக்ட் டெக்ஸ்ட்னா ஒரு டெக்ஸ்ட செலக்ட் பண்றது. அப்ப கட்டு காப்பி தான் என்ன பண்ணுவோம், நம்ம பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கட்டு அல்லது காப்பி, இது 2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது 8th கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் குயிக் ஆக்சஸ் டூல் பார்? நான் சொன்னேன்ல, இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இதுல கொண்டு வந்துக்கலாம், நம்ம தேவையானது வேணா கொண்டு வந்துக்கலாம், இதுல போய் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், இங்க இருக்கு பாருங்க, நிறைய ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு எது நீங்க அதிகம் யூஸ் பண்றீங்களோ அதை கொண்டு வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் வச்சுக்கலாம். அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க, டு ஹோல்ட் ஃபெமிலியர் அண்ட் ரிப்பீட்டட் ஃபங்க்ஷன். அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படுறது, உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு நீங்க நினைக்கிறது ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கலாம், அதுல கொண்டு வந்துக்கலாம். 9th,
வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கட்டர் மார்ஜின்? கட்டர் மார்ஜின்ங்கிறது இது ஒண்ணு ஒரு நம்ம லேஅவுட்ல தான் இருக்கு. இப்போ புக் பைண்டிங் தான் பண்ணுவோம் இல்லையா, ஸ்பைரல் எல்லாம் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட் சைட் பைண்ட் பண்ணுவோமா, அதுக்கு வந்து பைண்டிங் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் கட்டர் மார்ஜின். அது கூட பாத்துக்கலாம் ஒரு ஆப்ஷன். எந்த மெனுல இருக்கும்? லேஅவுட்ல இருக்குது. இந்த மார்ஜின்ஸ் போனீங்கன்னா கஸ்டம் மார்ஜின், சரி ஸ்கிரீன் மறைக்குது அதனால சரி வெயிட் பண்ணி என்ன பாத்துக்கிறது. கட்டர் மார்ஜின் என்னது? பைண்டிங் ஸ்பேஸ்க்கு தேவையான இடம் தான் இது. அப்ப மார்ஜின் தட் இஸ் ஆடட் டு பைண்டிங் சைட் ஆஃப் த பேஜ் when printing. ஓகே, அடுத்து 10th கொஸ்டின் வந்து which feature is used to create a newspaper type document? நான் சொன்னேன்னா காலமா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண பார்த்தோம், காலம்ஸ் பிரிக்கிறது பார்த்தோம். சரி, இது வரைக்கும் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் சார். டவுட் செஷன் போய்க்கலாம். ஓகே 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 மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் டவுட் இருந்தால் உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மொபைலில் நேம் இல்லாத நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க. Z52 Pro உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், உங்கள் டவுட் கேளுங்க. மேம் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தேன் மேம், அது என்ன மேம் சூப்பர் ஸ்கிரிப்ட்? ஆமா, அப்படின்னா என்ன? சூப்பர் ஸ்கிரிப்ட்னா சில ஃபார்முலாஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மேக்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்கேன், a ஸ்கொயர்ல வரும்னு சொல்லிருக்கேன் இல்லையா, a ஸ்கொயர் பிளஸ். ஆமா மேம், a ஸ்கொயர் பிளஸ். ஆமா, அந்த 2 வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க பாருங்க நான் ஆப்ஷன் கொடுக்கற பாருங்க. தெரியுதா ஸ்கிரீன்ல? தெரியுது மேம், தெரியுது மேம், சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்துல இதுதான் சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸ்கொயர் மாதிரி போடுறதுக்கு தான், இந்த எழுத்துக்கு மேல வரது சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன மேம்? சப்ஸ்கிரிப்ட்னா எழுத்துக்கு கீழ வரது சப்ஸ்கிரிப்ட். சரி மேம். அந்த கெமிஸ்ட்ரி ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்ல, வாய்ஸ் அங்க ரொம்ப லவுடா இருக்கு. ஆமா 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 மேம். ஆமா, அந்த நம்ம கெமிஸ்ட்ரியில CO2 H2O கெமிஸ்ட்ரியில ஃபார்முலா ஆமா மேம். போடுவோம் இல்லையா, ஆமா மேம், கெமிஸ்ட்ரியில இருக்கும். கெமிஸ்ட்ரி நம்ம பைனரி நம்பர் டெசிமல் நம்பர்க்குலாம் பேஸ் போடுவோம், அதுக்குலாம் வந்து சப்ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே சரி மேம். உங்க பேர் என்ன மேம்? இல்ல உங்க பேர் என்ன மேம்? என்னோட பேர் ஜெயந்தி. ஓகே மேம். ஹரிகர சுதன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஹரிகர சுதன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வேற டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்றேன். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அங்கேயர் கண்ணி அன்மியூட் பண்ணிட்டு, அங்கேயர் கண்ணி உங்க டவுட் கேளுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க. ரிவிஷன் பண்றது நல்லா யூஸா இருந்துச்சு, அத சொல்லதான், வேற ஒண்ணும் இல்ல. ஞாபகம் வந்துச்சு, மைண்ட் ஆயிடுச்சா? சரி, ரிவிஷன் பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, थैंक यू மேம். थैंक यू. புரிஞ்சதம்மா? ஈஸியா புரிஞ்சதா? புரியுது மேம். ஓகே மேம், थैंक यू. ட்ரெயினிஸ் வேற யாருக்காவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். மேம் உங்க மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் டிஸ்ப்ளே இருந்தா போட்டுருங்க மேடம். சரி, மெயில் ஐடி மட்டும் கொடுக்குறேங்க சார். ஓகே ஓகே மேம். ஸ்கிரீன்ல இருக்குங்க சார். ஓகே. காஜா மைதீன் டவுட் கேக்குறீங்க. காஜா மைதீன் உங்க நீங்க அன்மியூட். காஜா ரேணு 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 ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு டவுட் இருக்கா? அடுத்து ஈரோடு ITI லோஹானி வேண்டன்ட் லோஹானி. Hello, ma'am. Hello, good evening. Good evening, ma'am. Yes, சொல்லுங்க. Ma'am, I want phone number, ma'am. சொல்லுங்க.
மெயில் ஐடி Mail, please note this mail ID. Okay. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் வேறு யாருக்காவது டவுட் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா. மேடமோட மெயில் ஐடி இருக்குது, வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏதாவதுன்னா உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது தேவைன்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து மெயில் அனுப்புங்க. மேடம். Sir. ஓகே மேடம், வேறு யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. Thank you. தேங்க்யூ மேடம். ஏன் பண்ணிக்கிறேன். Thank you. தேங்க்யூ மேடம்.